அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடங்காத நபரை அடக்கி உங்களுக்கு வசியமாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பண்ணுறது, ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணுறது, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது, தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசுறது, இந்த மாதிரியான நபர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அது ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட சில பேருக்கு ஆகும், லவ்வர்ஸ்குள்ளே கூட சில பேருக்கு ஆகும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டடி மைண்டே இருக்காது. ஒரு நாள் பேசுகிற மாதிரி இன்னொரு நாள் பேச மாட்டாங்க, ஒரு நாள் நடந்துக்கிற மாதிரி இன்னொரு நாள் நடந்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்களை எப்படி நம்ம சரி பண்ணுறது, எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, அவங்கள எப்படி சரி பண்ணுறது, நம்மளுடைய சொல் பேச்சை எப்படி கேட்க வைக்கிறது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். இதில் கொடுக்க போகிற எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக ரிசல்ட் இம்மிடியேட்டாக ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். ரொம்ப எளிமையான, அதே சமயத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக வேலை செய்யக்கூடியது. உடனடி பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு நாள் பண்ணாலே போதும். தேவைப்பட்டால் 2-3 நாள் கூட நீங்கள் பண்ணலாம். இது வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம். காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிருங்க. தண்ணி மேலே உட்காந்து பண்ணுங்கள். யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. இதை பண்ணதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இதை பண்ணி முடிச்சுக்கணும். நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரட்டாக பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே இருக்கட்டும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி, ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, கோடுகள்லாம் இருக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. போட்டிங்கனாக்கா மொத்தம் 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 786 போடுங்க. முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் இங்கே 330, 331, 332, 333, 334, 335, 336, 337, 338. உங்கள் பேர் இங்கே போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். நீங்கள் விரும்ப நபரோட பேரை போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிக்க வேண்டாம், அப்படியே எரிச்சிருங்க. வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க வீட்டு ஷிங்கு பக்கத்தில் எரித்து அதனுடைய சாம்பலை ஷிங்கு உள்ள தள்ளி தண்ணி ஊற்றுருங்க. வெளியே பண்ணுறவங்க வெளியே எங்கேயாவது ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பல் அப்படியே போட்டுருங்க. உடனே எரிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சில பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாது, கரெக்டாக அமையாது. அவங்க இதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு எரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் உட்காந்து பண்ணு, அங்கேயே எரிச்சிடலாம். எரிச்சிங்கனாக்கா நிச்சயம் பலன் கிடைக்கும். தேவைப்பட்டால் ஒரு 2-3 நாள் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிருங்க. இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.